தமிழக வெற்றி கழகம் நிறைய இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 234 தொகுதி, இதுல எனக்கு தெரிஞ்சு 50 தொகுதிகளை கூட நேரடியா அவர் கால்பதிச்சு இழந்து விட்டார். 72 நாள் கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் வெளியே வராத அந்த நாட்கள்ல முடிஞ்சு போச்சு எல்லாமே. சொல்லப்போனால் மிக சொற்பமான இடங்களில் வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. மிக மிக சொற்பமான இடங்கள்ல வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம். விஜய் பெரம்பூரில் வெற்றி பெறுவதே கடினம்ங்கிறாங்க. நேரடியா விஜய் வருவாரா, என்னை இங்க வந்து வேட்பாளர்னு அறிவிப்பாருன்னா நிறைய இடங்கள்ல ஏங்குறாங்க. சில இடங்கள்ல வேட்பாளர் பெயரை கூட சொல்றது இல்லை. இங்க பெரிய புரட்சி ஏற்படும், பெரிய அலை ஏற்படும் நம்புறாங்க. அப்படி வராது. கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது. ஒரு போர்ப்படை தலைவன், பேரே தளபதி, தளபதி முன்னாடி நிக்கணும், கூட்டத்தை பார்த்து அஞ்சக்கூடாது. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 தேர்தலில் வெற்றி வகை சூடுமா? என்ன செய்ய போகுது? இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெற்றி கழகமாக இருக்க போகிறதா, இல்லை வேடிக்கை கழகமாக இருக்க போகிறதா? வாகை சூடுமா, இல்லை வேடிக்கை பார்க்கும்? நம்ம பல்வேறு தரப்பட்ட மக்களிடமும் நமது நிருபர்களிடமும் சில கட்சிக்காரர்களிடமும் பேசியது மூலமாகவும் நேரடியாக சில களத்துக்கு சென்று பார்த்ததன் மூலமாகவும் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் நிறைய இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொல்லப்போனால் மிக சொற்பமான இடங்களில் வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. மிக மிக சொற்பமான இடங்கள்ல வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம். ஒரு 5-6 இடங்கள்ல வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம். விஜய் பெரம்பூரில் வெற்றி பெறுவதே கடினம்ங்கிறாங்க. டஃப் கொடுக்குறாங்களாம். டிஎம்கேல ஆர்டி சேகர், பாமகல திலகபாமா டஃப் கொடுக்குறாங்க. விஜய் ஒரு முறை தான் வந்துட்டு போயிருக்காரு பெரம்பூருக்கு. தேர்தல் நாமினேஷன் கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெரம்பூர் பக்கம் வரல. இப்படிதான் இருக்கு விஜயோட சூழல். 234 தொகுதி, இதுல எனக்கு தெரிஞ்சு 50 தொகுதிகளை கூட நேரடியா அவர் கால் பதிச்சிருக்க மாட்டார். அவர் போனது தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்ல ஒரு 10-15 மாவட்டங்கள்லாம் போயிருக்காரு. 1/3 அவ்வளவுதான் அவரோட சுற்றுப்பயணம். சென்னையிலேயே அவர் போக வேண்டிய இடங்கள், தொகுதிகள் நிறைய இருக்கு. தொகுதி வாரியா விஜய் சுற்றுப்பயணமே செய்யல, மாவட்டம் வாரியா தான் செய்யறாரு. ஒரு சில இடங்கள் தான் இப்படி தொகுதி வாரியா போறாரு. அப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன். நேரடியா விஜய் வருவாரா, என்னை இங்க வந்து வேட்பாளர்னு அறிவிப்பாருன்னா நிறைய இடங்கள்ல ஏங்குறாங்க வேட்பாளர்கள். சில இடங்கள்ல வேட்பாளர் பெயரை கூட சொல்றது இல்லை. நேரடியான பிரச்சாரம், ரோட் ஷோ போறாரு, பேசுறாரு, இப்படிதான் இருக்கு. வேட்பாளர் பேரை சொல்லி கூட ஓட்டு கேட்கல. ஒரே மேடையில சென்னையில வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியவாரும் சரி, இன்னும் நிறைய வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் எப்போ வருவாரு, எப்போ எங்க பேரை சொல்லுவாருன்னு, எப்போ எனக்காக பிரச்சாரம் பண்ணுவாருன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இது எப்போ நடக்கும்? அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லா வேட்பாளர்களையும் அந்த தொகுதிக்கு போய் விஜய் கவர் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. எல்லா 234 தொகுதிகளுக்கும் விஜய் சென்று அங்க இருக்கிற வேட்பாளர்களுக்கு நேரடியாக கள பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த டோர் க்ளோஸ்ட், நோ டைம். இழந்து விட்டார். 72 நாள் கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் வெளியே வராத அந்த நாட்கள்ல முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவர் நேரடியாக போவதற்கான இருந்த நேரங்கள் எல்லாமே அவரே அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டார், லாக் பண்ணிட்டார். 6 மணிக்கு மேல பிரச்சாரத்துக்கும் போறதில்லை. ஸோ ஹி லாசிங் ஹிஸ் எலெக்ஷன் டைம். தேர்தலுக்காக அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தை அவரு இழக்கிறார். தவிர்க்கிறாரா, இழக்கிறாரா தெரியல. அவரு தன்னை ஒரு புரட்சியாக பார்க்கிறார். விஜய் தன்னை ஒரு அலையா பார்க்கிறார். வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம், இளம்பெண்கள் கூட்டத்தை பார்த்து தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவரும் அந்த கட்சி நிர்வாகிகளும் இங்கு பெரிய புரட்சி ஏற்படும், பெரிய அலை ஏற்படும் நம்புறாங்க. அப்படி வராது. கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது. அந்த கூட்டத்திற்கு எத்தனை பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து எல்லாரும் ஃபைல் பண்ணி ஓட்டா வாங்கி வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆந்திரால செரிஞ்சு கூடின கூட்டத்தினால வாக்குகள் வரல. ஏற்கனவே விஜயகாந்துக்கு கூடிய கூட்டத்தினால 10% தான் அதிகபட்சம் வாக்குகளே வந்தது. அவரால் சீட்டை ஜெயிக்க முடியல அதிகமா. கூட்டணி அமைத்ததுனாலதான், அதிமுகவோட கூட்டணி அமைத்தனாலதான் நிறைய இடங்களை பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆனாரு.
விஜய் விடவே மக்கள் செல்வாக்கு அதிகம் மிகுந்த ஒரு நடிகராகவே இருந்தார் விஜயகாந்த். அதாவது அவரை விட மக்கள் செல்வாக்கு மீன்ஸ் விஜய்க்கு இளைஞர்களோட செல்வாக்கு தான் இருக்கு. ஆனா விஜயகாந்துக்கு 40+ வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய செல்வாக்கு அதிகமா இருந்தது. பெண்கள், வயதானவர்கள் மத்தியிலும் விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு. அவரை பார்த்த உடனே அவரை நம்ம ஆளுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அவருக்கே வாக்குகளுக்கு குறைவாக தான் விழுந்தது. 10% தானே வாக்குகள் பெற முடிஞ்சது. அப்ப இந்த கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், சினிமாவில் விஜயை தினம் தினம் பார்த்து அவருடைய ரசிகர்களாக வளர்ந்த ரசிகைகள் அவர் மீது ஆர்வமாகத்தான் இருப்பார்கள். அவரை எங்க வேணா பார்க்க தான் வருவாங்க. அதே போல புதிதாக ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது, புதிய சக்தியாக ஒருத்தர் வரும் பொழுது, அதிலும் மிக உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு ஸ்டார் வரும் பொழுது இவருக்கு ஓட்டு போடலாமே அப்படிங்கிற எண்ணம் வருவதும் வாய்ப்பு தான். ஆனால் அது அப்படி ஆனால் எந்த உழைப்புமே இல்லாமல் இந்த புரட்சி வராது, இந்த அலை எடுபடாது. உழைப்பு விஜயிடமும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடமும் அங்க இருக்கிற வேட்பாளர்களிடம் இருக்க வேண்டும். வேட்பாளர்கள் ஒரு சிலரை களத்தையே பார்க்க முடியறதில்லை, நேரடியாக தொகுதியில அவங்கள பார்க்க முடியறதில்லை, பிரச்சாரங்கள்ல பார்க்க முடியறதில்லை. நிறைய வேட்பாளர்களுக்கு செலவு பண்ண காசு இல்லை. தேர்தல்னாலே பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியலே செய்ய முடியுங்கிற சூழல் இருக்கு. கட்சிக்காரங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு டெய்லி காசு கொடுக்கணும், அப்பதான் வேலை பார்ப்பாங்க. 4 துண்டு பிரசனம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஆனா தண்ணி இழிச்சா தாவேக்கால வராங்க தேர்தல் வேலை செய்வதற்காக, அந்த கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் வராங்க. ஆனா அது பத்தாது, அந்த ஸ்ட்ரென்த் பத்தாது, வேலை செய்யறதுக்கு பத்தாது. பூத் கமிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகுது, அவங்க எந்த அளவுக்கு தினசரியா வேட்பாளர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணணும், இன்னொரு பக்கம் தொண்டர்கள், தாவேக்கா தொண்டர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணணும். அது தொடர் நிகழ்வா நடக்கணும். அப்பதான் பெரிய ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரணி இங்க விஜய் தான். அவரால் மட்டும்தான் இந்த தேர்தலில் பெரிய ரிசல்ட்டை இந்த கட்சிக்கு கொடுக்க முடியும். ஆனா அவரோட ஈடுபாடு இதுல 50% தான் இருக்கு. 100% ஈடுபாடு விஜய்க்கு இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இப்ப டைம் இல்லை. இப்ப இருக்கிற 5 நாள்ல ஒன்றும் செஞ்சிட முடியாது. எந்த சரித்திரத்தையும் படித்து விட முடியாது, எந்த புரட்சியும் ஏற்படுத்த முடியாது, எந்த அலையும் உருவாக்க முடியாது. கரூர் இன்சிடென்ட்ல முடங்கிட்டாரு, அவரால் வெளியே வர முடியல. ஜனநாயகன் படத்தை முடக்கினதுனாலையும் டிஸ்டர்ப் ஆயிட்டார். அவரு நான் இந்த பையன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான், டிஸ்டர்ப் ஆயிரும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் ஆகலைங்கிறாரு. ஆனா டிஸ்டர்ப் ஆயிருக்காரு, கண்டிப்பா ஆயிருப்பார். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவரோட டைமிங் குறைவான அப்பீரன்ஸ். இப்போ இப்படி 234 பேரை இறக்கி போர்க்களத்துல இறக்கி விட்டுருக்கிற தலைவர் களத்தின் முன்பகுதியில் நின்று போராடணும். ஒரு போர்ப்படை தலைவன், பேரே தளபதி முன்னாடி நிக்கணும். கூட்டத்தை பார்த்து அஞ்சக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க பண்ணுங்க. உங்க கூட்டத்திலே உங்க படையவே நீங்க திரட்டி இருக்கணும். உங்களுக்கு இந்த எழுச்சிமிகு கூட்டம் வருதா, உங்களுடைய பாதுகாப்பு அணியை மாவட்டந்தோறும் நீங்க உருவாக்கி இருக்கணும். நீங்க போனீங்கன்னா அந்த இடத்த பாதுகாப்பா வச்சுக்கிற சூழலை உங்க கட்சியிலேயே கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கணும். விஜயகாந்த் அப்படியான ஒரு படையை வச்சிருந்தாரு, வைகோ அப்படியான படையை வச்சிருந்தாரு, கட்சியிலேயே அப்படி ஒரு படை, பாதுகாப்பு படை. ஏன் திமுகவில் இருக்கு, திமுக தலைவரோட பாதுகாப்பு படைன்னு, வைகோவுக்கு பாதுகாப்பு படை இருக்கு, விஜயகாந்துக்கு அப்படி இருந்தது படை. அப்படியான ஒரு படையை உருவாக்கிக்குங்க, வேற வழி இல்லை. அரசியல் ஒரு போர்க்களம், அரசியல் தலைவர் ஒரு போராளி, அரசியல் தலைவர் ஒரு போர்ப்படை தளபதி. அந்த தொண்டர்களை வைத்துக்கொண்டு களத்தில் முன்னாடி நின்று போராடி வெல்ல வேண்டியது அந்த தலைவனோட கடமை. இங்கு கட்சியின் தலைவன் தான் தளபதியும். தலைவன் வேறு, தளபதி வேறு இல்லை. இங்க ரெண்டுமே ஒண்ணுதான். அரசியல்ல கட்சி தலைவனே தான் தளபதியாகவும் இருந்தாங்க. எடப்பாடியார் இருக்கிறாரு, எடப்பாடியார் நான் தானே கட்சி தலைவன் அப்படின்னு அமைதியா உட்கார்ந்தாருன்னா வேலையா? தளபதியாகவும் களத்துல இறங்கி வேலை பார்க்கிறாரு, அதிமுக தளபதியாகும். அதனால அவர் செல்வாக்கை பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போலதான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் திமுகவுடைய தலைவரா இருக்கிறாரு. ஆனா அந்த கட்சியுடைய தளபதியாகவும் இருக்கிறாரு. ஃப்ரண்ட் லைன்ல போராடிட்டு இருக்கிறாரு, மெட்ரோ ரயில்ல போறாரு, தொண்டர்கள் வீட்டுக்கு போறாரு, டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாரு. திரும்ப இந்த ஆட்சியை, திராவிட மாடல் 2.0 ஆட்சியை கொண்டு வரதுக்காக என்ன இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாரு. இறங்கி அடிக்கிறாரு ஸ்டாலின்.
மிரள விடுறாரு, களத்தை மிரள விடுறாரு, போர்க்களத்தை மிரள விடுறாரு, டஃப் கொடுக்குறாரு எடப்பாடியாருக்கு. கிரிக்கெட் பாக்குறாரு போன்ல. கிரிக்கெட் பாக்குறது என்ன, சென்னை சூப்பர் கிங்ஸை பாராட்டி பேசுறாரு. என்ன அரசியல்? தோனி ஃபேன்ஸை எடுக்க பாக்குறாரு, கிரிக்கெட் ஃபேன்ஸை தம் பக்கம் இழுக்க பாக்குறாரு. அரசியல் டைம். ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். கிரிக்கெட் ரசிகர்கள் ஓட்டு முக்கியம், மெட்ரோ ரயிலில் பயணிக்கிற சாமானியனோட ஓட்டு முக்கியம், டீ கடையில் டீ குடிக்கிற ஒருத்தரோட ஓட்டு முக்கியம், வாக்கிங் போகும்போது பேசிட்டு போறாரு ஸ்டாலின். இப்படி களத்தில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, எப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னி நம்ம பண்ணோம்னா கஷ்டம். நீங்க மாற்று ஏற்பாடுகளை பார்க்கணும். விஜய் வந்து ஏஐ மூலமா பேசலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே மோடி ஏஐ மூலமா பேசினாரு. அவர் போகாத கூட்டத்துல வெளியில இருந்து ஒரு இடத்துல பேசிட்டு பாரு, அதை அப்படியே நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. நீங்க ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணீங்களா, இன்னொரு இடத்துக்கு உங்க ஏஐ மூலமா பிரச்சாரத்தை கொண்டு போங்க. உங்க கட்சி வேட்பாளர்களே சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஒரு வீடியோல பார்த்தேன். விஜய் வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்காரு, இவர் நின்று இருக்காரு. அப்படி ஒரு ஏஐ அவரு போட்டுக்கிறாரு. ஏன்னா நீங்க எப்போ வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்றது? he can't wait. உங்களுடைய வேட்பாளரால காத்திருக்க முடியாது. அவருக்கு ஏஐ விஜய் தேவைப்படுது. இப்போ ஏஐ மூலமா பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. வேற வழி இல்லை. இப்போ உங்களோட டைம் சுருங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கான ஃபைட் பண்றதுக்கான நேரம் குறைவா இருக்கு, பிரச்சாரத்துக்கான நேரம் குறைவா இருக்குன்னா எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்துங்க விஜய். எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்துங்க தளபதி. நீங்க இந்த போர்ல வெல்லணும்னா நீங்க எல்லா வகையான ஆயுதங்களையும் எடுக்கத்தான் வேணும். அண்ட் நீங்க நிறைய டைம் கொடுக்க தான் வேணும். 10 மணி வரைக்கும் களத்துல இருங்க, 6 மணிக்கு மேல போகாதீங்க. நீங்க ஒரு பெரிய ஷைன் பண்ணணும், பெரிய ஷோ காமிக்கணும், இந்த எலெக்ஷன்ல மார்க் பண்ணணும்னா, நீங்க பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னா நீங்க டெடிகேட்டடா 100% இருக்கணும். ஸோ விஜயோட 100% இந்த தேர்தல் இல்லாதனாலையும், வேட்பாளர்கள் கணிசமான வேட்பாளர்கள், பாதிக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் யார் என்று அந்த ஊரில் தெரியாதனாலையும், தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. விஜய் மட்டும் குறிப்பா ஷூரா விஜய் திருச்சி கிழக்கிலேயோ அல்லது பெரம்பூர்லையோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். அது கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் மிக சவாலான ஒரு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இதுதான் தாவேக்கோட வெற்றி. விஜய் நிறைய நேரங்கள் பிரச்சாரத்துக்கே வராம வீட்டிலேயே இருந்தபடியே கட்சியை நடத்திக்கிட்டு, வீடியோ கான்ஃபரன்சிங் கட்சியாக இருந்துக்கிட்டு, அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சியாக இருந்துக்கிட்டு, ஆனால் 2 பெரும் கட்சிகளுக்கே 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுக்குமே சவால் விடுறது பெரிய விஷயம். இது பெரிய சம்பவம் தான் விஜய் பண்ணுறது. அவரோட அப்பியரன்சஸ் ஃபீல்டில் குறைவாக இருந்தாலும் அவர் கொடுக்குற சவால்கள் வந்து அபரிமிதமானது. ஆனால் அது எல்லாம் விஜய்க்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏக்கள் வருவார்களா? விஜய் முதலமைச்சர் ஆவாரா? அதிகப்படியான எம்எல்ஏக்கள் சீட்டுகளை தாவக பெறுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வராது. நம்ம கணிப்புப்படி ஒரு 10 அதிகபட்சமாக 20 இடங்களை வெல்லுவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். சில கருத்து கணிப்புகள், இந்த ஐஏஎன்எஸ் கருத்து கணிப்பில் 60 to 70 இடங்களில் விஜய் கடுமையான ஃபைட்டு கொடுக்குறாரு சொல்கிறாங்க. டஃப் ஃபைட்டு கொடுக்குறார். கொடுப்பதன் மூலமாக அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பை பிடுங்குகிறார் விஜய். அதிமுக பெரும்பான்மை சீட்டுகளோட அதிமுக ஆட்சி அமைப்பதை தடுக்கிறார். இன்னொரு பக்கம் திமுகவுடைய சீட்டுகளை குறைத்து விடுகிறார். இன்னொரு பக்கம் அதிமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு சிக்கலாக விஜய் இருக்கிறார். ஒருவேளை விஜய் வேட்பாளர்கள் எம்எல்ஏக்களாக வந்து அவர்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுதான் தற்போதைய அரசியல் சூழல். இதுதான் தற்போதைய தமிழக வெற்றி கழகத்துடைய சூழல். பார்ப்போம்
ஏப்ரல் 23 இன்னும் நடக்குது. மே 4 ரிசல்ட் என்ன சொல்லுது? தளபதி கிங்கா இல்ல கிங் மேக்கரா என்பது மே 4ஆம் தேதி தெரியும். நன்றி.